ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி நூக்கல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த கீரையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பொரியல் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூக்கல் வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் சைடும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோலை சீவி எடுத்துடலாம். பீலர் மூலமாக பீலர் போட்டு சீவி வராதா? சரி, அப்போ கத்தியில் சீவிக்கலாம். தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. நல்லா நைஸாக வரைக்கும் நல்ல ஹார்டான தோல்லாம் நல்லா எடுத்துடணும். இதை வந்து நல்லா பொடி அரிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டு குடித்தா சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா சுகர் லெவல் நல்லா குறையும். நூக்கல் வந்து தோல் சீவிட்டோம். இப்போ வந்து கேரட் திருவுறதுல நல்லா திருவி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கும். வாரம் ஒரு முறை ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நாம் இன்றைக்கி பொரியல் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 2 நூக்கல் எடுத்துருக்கேன். மொத்தமாக திருவி எடுத்துக்கலாம். நூக்கலை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதுக்கு கோஸ் மாதிரியே இருக்குது. பொரியல் பெஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம், கடலைப்பருப்பு போட்டுடலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நூக்கில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செய்யும்போதே வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. நூக்கலுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸில் வெந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். தட்டு போட்டு மூடிட்டோம்னா 5 மினிட்ஸில் வெந்துடும். பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான சுவையான நூக்கல் பொரியல் ரெடி. ரொம்பவே டேஸ்டியான நூக்கல் பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நூக்கல் பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், செமையாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவையான நூக்கல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. சுகர் லெவல் நல்லா குறைஞ்சி வரும். வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.